சக்சஸ் வேணும்னா லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் பிரெயின் வாஷிங்கய்யா. அதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டைலுங்கய்யா. இத்தனை மணி நேரம் இந்த 9 to 6 லைஃப் ஸ்டைல், அதுலயும் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸோடயே ஒர்க் பண்ணி ஆகணும், அப்ப மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்ற இந்த கிரானிக் கார்பரேட்டிசம் பிரெயின் வாஷிங், கிரானிக் கேபிட்டலிசத்தோட பிரெயின் வாஷிங், அதுல இருந்து வெளியில வாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 9 to 6 ரொட்டீன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நிறைய சொசைட்டி சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு பாருங்க, 70 hours per week. இதெல்லாம் கூட தாண்டி இன்னொரு அண்டர்லைங் கருத்து, சக்சஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் வந்துதான் தீரும், ஸ்ட்ரெஸ் பிரஷர் இதெல்லாம் இருந்தாதான், அதோட ஒர்க் பண்ணாதான் சக்சஸ் வரும் அப்படிங்கிறது போய். உண்மையில ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒர்க் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டோம்னா வேலை, வெக்கேஷன், ஃபேமிலி கூட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற பல துறைகள், மெத்தட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சுங்கய்யா. ஏஐயோட அட்வென்ச்சருக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த டிராவல் பண்றது, வெக்கேஷன் பண்றது தான் அப்படின்னா அது மூலமாவே பணம் பண்ண முடியுங்கய்யா. அதை பண்ணிக்கிட்டே பணம் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை பண்ணிக்கிட்டே பணம் சேர்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டே பணத்தை சேர்க்கின்ற, பொருளை ஈர்த்துகின்ற எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்கய்யா.